உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா? 5 அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆதார் கார்டு இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, டிஜிட்டல் ஐடி கார்டே பார்த்தா நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக ஆதார் நிறுவனம் கூகுள் கூட இணைஞ்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எல்லாமே கையில் தான் ஆதார் கார்டை வச்சிருப்போம், டிஜிட்டல் கார்டை பயன்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக இனி கூகுள் வேலெட்டில் ஆதார் அட்டையை சேமித்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆதார் கார்டுடைய மொத்த டிசைனுமே மாற்ற போகிறாங்க. இப்போ இருக்கிற ஆதார் கார்டில் உங்கள் பெயராக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபோட்டோ, ஃபாதர் நேம், எல்லா அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகுங்க. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஆதார் கார்டில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. உங்கள் நேமோ அட்ரஸோ ஆதார் நம்பரோ எதுவுமே இருக்காதுங்க. ஒன்லி உங்கள் ஃபோட்டோ இருக்கும், QR கோடு மட்டும்தாங்க இருக்கும். எல்லாமே அந்த QR கோடில் என்கிரிப்ட் ஆகிருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த புதிய வகையிலான ஆதார் கார்டை விரைவில் பார்த்தா அமல்படுத்த போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டை நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டை பயன்படுத்த முடியாது. ஆதார் கார்டை நீங்கள் ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை மாற்ற போகிறீங்க அப்படின்னா அஃபிஷியல் ஆதார் சேவா கேந்திர மையம் இருக்கு பாருங்க, அங்கே போயிட்டு தான் மாற்ற முடியும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட், இந்தியன் பாஸ்போர்ட், மார்க் ஷீட்டை வச்சு டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆதார் கரெக்ஷன் பண்ணுறதுல உங்களுக்கான அந்த சார்ஜஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா இலவசமாக எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், ஐரிஸாக இருக்கட்டும், ஃபோட்டோ அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 125 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 5 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கவங்க கட்டாய பயோமெட்ரிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இலவசமாக பண்ணிக்கலாம். அதுக்கான கடைசி தேதி 30 செப்டம்பர் 2026. அதுக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இல்லை அப்படின்னா 125 ரூபாய் பேமெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டெமோகிராஃபிக் அப்டேட், உங்கள் நேம் அப்டேட் பண்ணுறது, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா 75 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்டேட், நீங்கள் கடந்த 10 வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் 2 ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு 75 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் சென்டரில் போயிட்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயாக பண்ணிக்கலாங்க. அதுக்கான கடைசி தேதி 14/6/2026. அதுக்குள்ளே பண்ண பாருங்க. ஸோ இதாங்க ஆதார் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு 5 அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.